சொல்கிறது. ரிஷிரணம் என்றால் நம்மை போற்றி காப்பாற்றக்கூடியதாகிய இந்த வேதங்களையும் இந்த வேதாந்தங்களையும் ஆகமங்களையும் நமக்கு அளித்த குருமார்களுக்கு நாம் நன்றிக்கடன் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தாவிட்டால் அதுக்கு பேர் என்னன்னா ரிஷிரணம். ரிஷிகளை போற்றாத ஒரு பாவம் என்கின்ற ஒரு பெரும் பாவம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய பெரிய பெரிய லட்சியங்களுக்கெல்லாம் இடையூறாக வந்து கொண்டிருக்கு. அதை இன்றைக்கு நமக்கு இங்கே வந்து அத்தனை பேர்த்துக்கும் சாமிஜி மூலமாக நமக்கெல்லாம் பெரும் ரிஷிரணத்தை தீர்த்து வைத்து நமக்கெல்லாம் அருள் கொடுத்துருக்காங்க. சுவாமிஜி இந்த வயசில் ஒரு நிமிடம் கூட மாறாமல் சிவநாமத்தை சொல்லிக்கொண்டு இந்த பிரகாரம் வந்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு சாமிஜி நம்மளெல்லாம் அவர் போல இருக்கணும்னு ஆசீர்வதிக்கணும். நம்மளால் உட்கார்ந்தா எந்திரிக்க 5 பேர் தேவை. பார்த்துக்கிட்டு உட்கார்ந்தா சடக்குக்குது படக்குக்குது. இப்படிப்பட்ட இந்த நிலையில் அவர் தன்னுடைய யோக பலத்தினாலே தபசினாலே இன்றைக்கு குழந்தை போல கூட சாதுக்களை தான் சொன்னாங்க ஓடி ஏறா இருப்பார் மேலே. அவர் வந்து படியேறதை பார்த்து அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது. காரணம் அந்த தபோ பலன். அப்படிப்பட்ட அவர்கள் பெரியவர்களது ஆசீர்வாதங்களோடு இந்த 8 நாட்களும் நம்ம இந்த சிவபுராணத்தை அற்புதமாக பார்த்தோம். நம்மெல்லாம் இந்த சிவபுராணத்தினுடைய தாத்பரியத்தை நேற்றுக்கு பார்த்தோம். நேற்றுக்கே அநேகமாக சிவபுராணம் முடிஞ்சிருக்கு. இனி வர்றதெல்லாம் மறுபடி ஒரு எக்ஸ்ட்ரா தான். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் முடிஞ்சு போச்சு. உன்னுடைய திருவடிகளை சரணாகதி அடைந்து நான் அதை அறிந்த காரணத்தினாலே நான் வீடு பேறு அடைந்து விட்டேன் என்று சொல்கிறார். அப்போது இதுவரை நாம் செய்த அத்துணை பாவங்களும் அத்துணை புண்ணியங்களும் அனைத்தும் போய் இன்றைக்கு நானாக இருக்கக்கூடிய தன்மையை சிவபெருமான் எனக்கு இந்த சிவபுராணத்தின் மூலமாக அளித்திருக்கிறார். எப்படி இந்த வீடு பேறு எனக்கு அடைவதற்கு எது ஹேது எது காரணம் சொல்றார். உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற என்று சொல்றார். ஓங்காரம் என்கின்ற பிரணவ மந்திரம் என்னுடைய விருத்தியிலே வியாபித்து அந்த விருத்தியிலே ஓங்கார தத்துவத்தினுடைய பொருளை உணர்ந்து ஓங்கார தத்துவத்தின் உண்மையை உணர்ந்ததனாலே வீடு பேருன்றேன். அந்த உண்மை என்ன சொல்றார். அகார உகார மகாரங்கள் கடந்து துரிய நிலையிலே நான் இருக்கிறேன். இந்த துரிய நிலையாகிய என்னுடைய இந்த சொரூபம் இந்த 3 நிலைகளிலும் மகா மச்சம் போல எப்படி ஒரு திமிங்கலமானது ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு எந்த விதமான இடர்பாடும் இல்லாமல் சென்று வந்து கொண்டிருக்கிறதோ அதுபோல நான் என்கின்ற இந்த துரிய நிலை என்பது இந்த 3 நிலைகளிலும் வியாபித்து 3 நிலைகளையும் எனக்கு அறிவித்து கொண்டு இதற்கு அப்பால் அத்துணையிலும் சாராமல் நான் இருக்கிறேன். நான் இந்த உறக்கமல்ல விழிப்பல்ல கனவல்ல இந்த அனைத்துக்கும் சாட்சியாக இருக்கக்கூடியவன் என்கின்ற அந்த உண்மைத்தன்மையை உணர்ந்ததனாலே இன்றைக்கு நான் இன்று வீடுற்றேன். மெய்யா விமலா விடைப்பாகா. மெய்யா சத்ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நீ விமலன். மலம் என்பது சிறிதும் சாராத ஆகாசம் போல் ஆனந்தம் பரமானந்த ஸ்வரூபமாக வீற்றிருக்கக்கூடிய நீ உன்னை வேதங்கள் ஐயா என்று ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. பகவத்கீதையில் பார்த்துருக்கோம். ஆச்சரியவத் பச்சதி கட்சிதேனம் ஆச்சரியவத் பததி ததைவ ஜான்யக ஆச்சரியவற்றைனமன்ய ஸ்ருணோதி ஸ்ருத்வாப்யேனம் வேதன சைவ கட்சிது. இதை பேசுபவர்களை பார்த்து வெளியில் இருக்கிறவங்களாம் பார்க்கலாம். ஆச்சரியமா என்னத்தையோ பேசிட்டு இருக்காரு இந்த ஆளு.
அடுத்தது இன்னொரு ஆச்சரியம், இவர் என்னத்தையோ பேசிட்டு இருக்கார், இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் பார்த்து என்னமோ முகத்தில் ஒரு மாறுதல் வருகிறது என்று அதை பார்த்து ஆச்சரியமா. ஆச்சரியவர் சைனம் அந்நியன் சுரணோதி, இதையெல்லாம் பார்த்து கேட்டவர்கள் இன்னொரு பக்கம் ஆச்சரியப்படுகிறார்கள். இப்படி ஆச்சரியம் ஆச்சரியம் ஆச்சரியமயமானது அந்த தேவஸ்வரூபம், அந்த சுய மூர்த்தம் சொஸ்வரூபமானது ஆச்சரியமானது. அதனால ஆழ்ந்து அகன்றனுடைய வேதங்கள் எல்லாம் ஆழ்ந்து எப்படித்தான் என ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக, வாக்கினால் விளக்க முடியாதது, சொல்லினால் விளக்க முடியாததை எப்படியாவது நமக்கு சொல்லிவிட வேண்டும் என்று ஆழ்ந்து அகன்று கடைசியில் வந்தான் குட்டியனே நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய இதை கண்டவர் விண்டிலர் விட்டவர் கண்டிலர், இதை எடுத்து சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணுது, என்னுடைய அகங்காரத்தை அழித்து என்னுடைய அறியாமையை அழித்து அறிவு ஸ்வரூபமாக வெப்பாய் தனியாய் இயமான விமலா, அப்படிப்பட்ட அந்த சொரூபமான மாசு மறு இல்லாத என்றும் நிலைத்திருக்கக்கூடியதாகிய அந்த சொரூபம் எப்படி இருக்கிறதுனா வெப்பாய் வெய்யாய் வெயிலாக குளிராக என்று சொல்லக்கூடிய தொந்தங்கள் அத்தனையுமாக, குளிர் வெப்பம் சுகம் துக்கம் இன்னும் இருக்கக்கூடிய இந்த இருமைகள் அத்தனையுமாக அனைத்திலும் வியாபித்திருக்கக்கூடியவராக அவரே இருக்கிறார். ஆனால் அவர் எப்படி இருக்கிறார், விமல. எப்படி நம்மளாம் சினிமா பார்த்து பழக்கம் இருக்கிறவங்க, சினிமா தியேட்டரில் போய் சினிமா பார்க்குற போது பல பல நிகழ்வுகள் அந்த 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 பிக்சரில் நடக்கிறது, அந்த வெண்தெறியில் நடக்கிறது. அங்கே தீப்பிடிக்கிறது, வெள்ளம் வருகிறது, சண்டை வருகிறது, ரத்தம் வருகிறது, இன்னும் என்னென்னமோ நடக்கிறது. அத்தனையும் ஆதாரமாக இருந்து கொண்டு எதிலும் சம்பந்தமில்லாமல் வெண்திரை எப்படி இருக்கிறதோ அதுபோல நான் என்பவன் இங்கு இருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களுக்கும் ஆதாரமாக இருந்தாலும் என்னை எதுவும் பாதிக்காது. எப்படி வெண்திரையில எதுவும் பாதிப்பதில்லையோ அதுபோல தான் அந்த ப்ரொஜெக்ஷனால ஏற்படக்கூடிய தன்மைகள் அங்கு இருக்கக்கூடிய அந்த நாடக தீபம் என்று பஞ்சதசியில் சொல்றது போல அந்த அந்த மேடையில் எரியக்கூடிய விளக்கினுடைய ஒளியில் அத்தனையும் நடக்கிறது. ஆனால் விளக்குக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதுபோல நான் இந்த உண்மையை உணர்ந்து எல்லாம் வந்த அந்த மரபொருளுடைய பாதார விட்டங்களை சரணடைந்து வீடுற்றேன். இந்த வீடுட்டுதல் என்பதுதான் என்டையர் சிவபுராணத்தினுடைய தாற்பயம். அந்த தாற்பயத்தை மிக அற்புதமாக 8 நாள் இங்கே நமக்கெல்லாம் கலந்துரையாட ஒரு வாய்ப்பளித்த சுவாமிஜி அவர்களுக்கு அவர்களது பாதார விந்தங்களை வணங்கி, மேலும் இந்த தொடர் 10ஆம் தேதியிலிருந்து ஆன்லைனில் இதை அப்படியே தொடர்ச்சியாக பண்ணலான்னு இருக்கோம். அதுக்காகத்தான் உங்களுடைய நம்பர்கள் எல்லாம் வாங்கியிருக்காங்க. 10ஆம் தேதி கரெக்டாக அதே 7 to 8 நிச்சயமாக நாம் அதிலிருந்து முடிகிற வரைக்கும் தொடர்ச்சியாக ஓம் பூர்ணமத பூர்ணமித பூர்ணா பூர்ணமதச்சதே பூர்ணமாதாய பூர்ணமேவாவ ஓம் சாந்தி சாந்தி. सद्गुरुनाथ महाराज की जय। सत्संगत्वे निसंगत्वम, निसंगत्वे निर्मोहत्वम, निर्मोहत्वे निश्चलत्वम, निश्चलत्वे जीवन मुक्ति. நல்ல ஒரு சத்சங்கம் அப்படிங்கிறது போட்டு வச்சிருக்கணும். அந்த சத்சங்கத்தில் கலந்து போட்டு வச்சிருக்கணும். எல்லாம் மனுஷத்துவம் விமோஷத்துவம் மகாபுருஷ சம்சயாக அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்சங்கத்தை நம்மளெல்லாம் ஆட்படுத்தி நம்மளை ஆட்கொண்டு அண்ணிலே எழுதலை இருந்து கடந்த ஜென்மங்களாக மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி துய்யவே முற்றிலும் முதமிக்கோர் உதவி நானே செய்யுமாறு ஒன்றும் காணே திருவடை போற்றி. அந்த வகை நம்முடைய கலைவாண மகாராஜ் அவர்களை என்ன சொல்றதுன்னு தெரியல, வார்த்தைகளால் அவர்களுக்கு மனமார்ந்த சாஸ்திராங்க நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றின்னு சொல்லக்கூடாது, அவங்க நமஸ்காரம் பண்ணோம்னா அவங்க பரிபூர்ணம் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்குமே ஆதாரமாக நம்மளை எல்லாம் இயக்கி கொண்டு நம்மளை இந்த டிவைன்
லைஃப்லேயே வச்சிருக்கக்கூடிய சுவாமி பரம பூஜ்ய சுவாமி சுந்தரானந்த மகாராஜ் இப்போ வந்து மோஸ்ட் சீனியர் சுவாமி ஆகிட்டாங்க. 81 அப்போது அவர்கள் எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் அவர்கள் உங்கள் எல்லாருடைய சார்பாகவும் 2 சாது மகாத்மாக்களையும் மாலை அணிவித்து நமஸ்காரம் செய்கின்றோம். சாமி அவர்கள் சாமி அணிவிப்பாங்க. நம்முடைய சாமி அவர்கள் எல்லாரும் சேர்ந்து நமஸ்காரம் சாது மகாத்மாக்கள் அவங்கள சேர்த்து பண்ணுவாங்க என்று சொல்லி மீண்டும் மீண்டும் நம்முடைய லைஃப் டிவைன் லைஃபாக இருப்பதற்கு பரம பூஜ்ய குருநாதர் சத்குருநாதர் சிவானந்த மகாராஜுடைய அருள் பரிபூர்ணமாக நம் மீது நடந்து அருள வேண்டும் என்று சொல்லி அமைகிறேன். சத்குருநாத மகாராஜுக்கு இதை தொடர்ந்து கீதா பவனம் கீதா மண்டல அவர்களுக்கும் சுவாமி அவர்கள் ஆசீர்வாதம் செய்வார்கள். அதன் பிறகு நைவேத்தியம் ஆரம்பிக்கிறார்கள். வாத்தியார்கிட்ட பாடம் படித்தா வாத்தியாருக்கு மரியாதை கொடுக்கும்போது இப்போ இங்கே வாத்தியாருங்க குரு எல்லாம் ஆகலாம். எங்கள் பரம்பரை எல்லா சுவாமிகளும் பார்த்தா ஒரே தான். God is one, the world is one, we are one. We have to embrace all. எந்த வேற்றுமையும் கிடையாது. அப்படி ஆனந்தம் 3 வாரம் வந்து இங்கே உட்கார்ந்து அவருடைய கர்மங்களை எல்லாம் விட்டுட்டு நமக்காக செலவழிச்சு கூட இருந்து எவ்வளவோ அசௌகரியம் சாப்பாடு ஒருத்தருக்காரு இப்படியே கிடைக்கிறது சாப்பிட்டுட்டு நான் ஒரு வாரம் இருந்தாருன்னா எனக்கு தான் அதனுடைய பெருமை தெரியும். ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுடைய கட்டம் எனக்கு தெரியும். ஒரு சிரமம் இல்லாமல் 1 வாரம் நாங்கள் கொடுக்கறது ஏற்றது ஆனந்தமாக இந்த நிகழ்ச்சியை செஞ்சு கொடுத்துருக்காரு அப்படின்னா நாம் எல்லோரும் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து திருப்பி இன்னொரு நிகழ்ச்சிக்கு சுவாமி வரணும் கொஞ்சம் நடத்தி கொடுக்கணும்னு இப்போவே வித்யாவத்தை ஆயுள் ஆரோக்கிய சித்தியங்களும் நாம் எல்லாம் உதவி அவங்க திடீர்னு ஆயுள் இருக்கணும், அடிக்கடி வரணும், இப்படி விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று வேண்டி விரும்பி குருநாதருடைய ஆசைகளை தெரிவித்து அங்கே போனாலும் அடிக்கடி ஃபோன் பண்ணலாம். அவர் ஆன்லைனில் நிறைய சப்ஜெக்ட் இருக்கிறார், கிளாஸ் இருக்கிறார். அதுதான் நம்பர்லாம் வாங்கி வச்சுருக்காரு. ஃபோன் மூலமாக உங்களுக்கு நிறைய செய்திகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேண்டி விரும்பி நம்முடைய கழகத்தின் சார்பில் இந்த மரியாதையை செலுத்துவதை மிகுந்த பெருமைப்படுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம், மன நிறைவடைகிறோம். ஹரியோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு இன்னைக்கு ஒரு பிறவி பயனை கொடுத்திருக்கார் சுவாமி. காரணம், பரமேஸ்வரி குருவுக்கு ஒரு பாதமோட்டை செய்யக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை எனக்கு குருநாதர் அளித்திருக்கார். அதை வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பேரானந்தத்தை இன்னைக்கு கொடுத்த சுவாமி அவர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு ஜெய் குரு மகாராஜுக்கு அப்படியே சாமி